என்னோட பேர் பரத்ங்க சார். நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்போ வெளியூர்லேருந்து ஒரு பொண்ணு படிக்க வருதுன்னா அது யாரை நம்பி படிக்க வருது? இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் ஸ்டாஃப் எல்லாத்தையும் தானே நம்பி படிக்க வருது. அந்த பொண்ணுக்கு அவங்க கிளாஸுக்கு போகிறவங்களே இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்தா நாங்கள் எடுத்து கேள்வி கேட்போம் சார். இது மாதிரி நாளைக்கு மதித்து வரையும் கூட படிச்சவங்க நாங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதுக்கு இங்க காலேஜ் இருந்து போன் பண்ணி நீங்க 2:30க்குள்ள காலேஜ் வரலன்னா உங்க டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உயிரோட இருக்க மாட்டீங்க 2:30க்குள்ள வரலன்னா அப்படின்னு சார் சொன்னாரு. சொல்லி சொன்னாரு சார். இங்க வந்து போய் பார்த்ததுக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா அம்மா கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நாங்க போய் இப்ப கேட்கலான்ட்டு நின்னோம். பிரின்சிபல் மேம் வெளியே வந்தாங்க. வந்து நான் இது மாதிரி இதான் விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. போய் சார்ட்ட போய் கேட்கவேன். மேம் வந்து அந்த பொண்ணு வந்து ஏன்டதான் சொல்லணும், உங்கள்ட்ட எதுக்கு சொல்லணும், உங்கள்ட்ட எதுக்கு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இது மாதிரி நடந்துச்சு. அதை கேட்க நீங்க யாரு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணு அப்படி அந்த பொண்ணு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார போய் கேட்கல. நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க. இன்னைக்கு வெளியே வர மாட்டேங்கிறாரு. சப்போஸ் அவர் மேல தப்பு இல்ல அப்படின்னா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவர் மேல சந்தேகம் அடிப்படையில் நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவர் மேல தப்பு இல்லைன்னா அவர் தப்பு இல்லைன்னா அங்க போய் ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு போன் பண்ணி மிரட்டுற அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இங்க வந்து நாங்க வெளியே பசங்களை எதுக்கு கேட்கறதுக்கு நின்னோம். மேம் வந்து இது மாதிரி உங்கள்ட்ட எதுக்கு சொல்லணும், நீங்க எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை நடந்திருக்கு. அந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே 3 பொண்ணு அது இல்லாம காலேஜ்ல வேற இது மாதிரி நடந்துட்டு இருக்கு சார். சும்மா பசங்களை இது பண்றது, சும்மா மிரட்டுறது, ஐடி கார்டு வாங்கிட்டு வீட்டுல இருந்து கூட்டணும் அப்படின்னு மிரட்டுறது அப்படின்னு சார். சும்மா ஒரு பசங்க ஏகப்பட்ட லெட்டர் எழுதி பிரின்சிபல் அந்த இதுல போட்டிருக்கோம் சார். புகார் பெட்டியில போட்டிருக்கோம். அவர் மேல ஏகப்பட்ட லெட்டர் எழுதி போட்டோம். எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை சார். சுத்தமா எதுவுமே எடுக்கவே இல்லை. அந்த பேப்பரை கிழிச்சு கீழே தான் போறாங்க தவிர மேம் சொல்றாங்க, பிரின்சிபல் மேம் சொல்றாங்க எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, சொன்னா நான் போய் கேட்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட சார் காலேஜ்ல இருந்து 100 லெட்டர் அவர் மேல எழுதி போட்டிருப்போம். எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. எந்த நடவடிக்கை எடுக்கல. அவர் மேல எந்த இதுவுமே தெரியல. அவர் அப்படியே தான் மறுபடியும் இருக்காரு. மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து சொன்னா நான் போய் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்ன மேம் அப்ப அவ்வளவு லெட்டர் எழுதி போட்டு எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அப்ப இப்பயும் அது போய் சொன்னா எந்த ஆக்ஷன் எடுக்கல. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோம். போன் பண்ணதுக்கு போன் பண்ணி மிரட்டுறாங்க. இதுக்கு என்னன்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ்க்காக ஸ்டாஃப் இருக்காங்களா இல்ல ஸ்டாஃப்காக நாங்களா இருக்கோமா? அத சொல்லுங்க. எங்களுக்காக தான் அவங்க இருக்காங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பண்ணணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ண முடியாது. எங்களுக்காக தான் அவங்க பண்ணணும். இவங்களை பொறுத்தவரைக்கும் நான் ஒன்னு சொல்றேன். ஒரே நிமிஷம். நேத்து அந்த பொண்ணு அவங்க கிளாஸ்ல முடி ஜட பின்னி போடல அப்படின்னு சொல்லிட்டு குதிரவாளை போட்டுருந்துச்சு சார். அதனால என்ன சொல்லிருக்காரு, வெளியே போய் வேப்பிலியோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம்ல கிளாஸ்ல. ஒரு ஸ்டாஃப்னா நீங்க என்ன சொல்லணும்? ஒரு ஸ்டாஃப்னா நீங்க என்ன சொல்லணும்? நாளைக்கு தெளிவா நாளைக்கு முடி மாத்திட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லணும். அவங்க என்ன சொல்லிடுறாங்க, வேப்பிலையோட சேர்ந்து டான்ஸ் ஆடினா இதெல்லாம் என்னங்க சார் அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எது மட்டும் இது சார் எல்லாமே அவர் பேர் வந்து ஜாகிர் ஹுசேன் சார். அவர் வந்து நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. பிரின்சிபல் மேம் சொல்றது எதுவுமே நடக்கல சார். அவர் சொல்றதா பிரின்சிபல் மேம் சொல்றதா சார் காலேஜ் நடக்கணும். அவர் மேம் சொல்றது எதுவுமே நடக்கல. இதை மாத்தணும் சார். தனியா கேட்க போனாலுமே எப்படி நம்ம ஸ்டாஃப் நம்பி சார் வந்து நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் தனியா பேசுவோம். இது வந்து வேற டிபார்ட்மெண்ட் போறதா. இதுவே எங்க கூட இருக்க பொண்ணுக்கு இப்படி நடந்தா நாங்க சும்மா விட மாட்டோம். அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் நாங்க இன்னமும் கேர்ள்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னமும் நாங்க இவ்வளவு நேரம் ஆகி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் அந்த சார் வந்து இன்னும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல. வந்து நிக்கிறாங்க. ஆனா இன்னமும் வந்தோடனே உள்ள சார் வந்து வெளியில ரெஸ்பான்ஸ் பண்ணல. நாளைக்கு பொண்ணுங்களுக்கு எப்படி பாதுகாப்புன்னு நீங்க கேரண்டி கொடுப்பாங்க? அவங்க எதை நம்பி நாங்க வருவோம் சொல்லுங்க.